எல்லாருக்கும் வணக்கம். என்னடா ஓடிட்டுருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? அதாவது எப்பயுமே நம்ம நல்லா சாப்பிட்றதுக்கு முன்னாடி உடற்பயிற்சி செய்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிற ரெசிபி சீஸ் கேக். இப்போ சீஸ் கேக்கில் பார்த்திங்கன்னா அதிக அளவிலான கேலரிஸ் இருக்குது. அதே சமயம் நிறைய கொழுப்பு புரதச்சத்தும் இருக்குது. அதனால் நம்ம எப்பயுமே இந்த மாதிரி வகையான பொருட்களை சாப்பிடும் பொழுது நம்ம உடல் எடையை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம உடற்பயிற்சி ரொம்ப இன்றியமையாதது. இப்போ இந்த சீஸ் கேக் பண்ணுறதுக்கான ரெசிபி உங்களுக்கு காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு நான் இங்கே டபுள் க்ரீம் எடுத்திருக்கேன். இதை ஒரு பவுலில் போட்டு இதை நீங்கள் விஸ்க் வச்சோ இல்லை எலக்ட்ரிக் விஸ்க் வச்சோ நீங்கள் அதை விப் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கே எலக்ட்ரிக் விஸ்க் வச்சு இந்த டபுள் க்ரீமை விப்ட் க்ரீமாக பண்ண போகிறேன். இப்போ நான் விப் பண்ணி முடித்தாச்சு. இது கூட நான் கொஞ்சம் பால் அப்புறம் க்ரீம் சீஸ் சேர்த்துருக்கேன். இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. இது கூட கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சர்க்கரை உங்கள் தேவைக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா சர்க்கரை ஒரு ஹெல்த்தி ஆப்ஷனில் வர்றதில்லை. அதனால் நான் ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதெல்லாம் கலந்து முடிச்சுட்டு இன்னொரு டைம் இந்த விஸ்கால் விப் பண்ணிக்கோங்க. இப்போ க்ரீம் சீஸ்க்கு நம்ம பேஸ் பண்ண போகிறோம். இந்த பேஸ்க்கு நீங்கள் உங்களுக்கு பிடிச்சமான பிஸ்கெட்டை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே டைஜஸ்டிவ்ஸ் யூஸ் பண்ணுறேன். இதை மிக்சியில் போட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கங்க. அப்படி இல்லைனாக்கா ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு உடச்சி எடுத்துக்கலாம். இதை ஒரு கேக் ட்ரேயில் பேஸில் போட்டுடுங்க. இது கூட கொஞ்சம் நான் உருக்கின பட்டர் சேர்க்குறேன். பட்டர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. அது ஒரு லேயராக மாற்றின பின்னாடி அது மேலே நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த க்ரீம் சீஸ் மில்க் அதெல்லாம் இது மேலே போட்டுட்டு இது ஃப்ரிட்ஜில் ஒரு 6 ஹவர்ஸ் வச்சு அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா இந்தமாதிரி செட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா சுவையான சீஸ் கேக் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.